அதிகார பகிர்வு அவசியம், ஆட்சியில் பங்கு எங்கள் உரிமை என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து தொலைபேசி வாயிலாக நம்மிடையே தங்களது கருத்துக்களை பதிவு செய்ய நம்மிடையே இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். சார் வணக்கம். தொடர்ச்சியாக தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் இவ்வாறாக திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டிலேயே ஒரு பதிவு போட்டுட்டு வந்திருக்காரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆமா, திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு அப்படின்றதை விட இது தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் இந்திய அளவிலான இந்தியா கூட்டணி என்கின்ற அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட அந்த கூட்டணி அரசியலுக்கு எதிரான ஒரு நகர்வை அவர் திட்டமிட்டு செய்து வருகிறார். இதில் காங்கிரசினுடைய தலைமையினுடைய அங்க இருக்கக்கூடிய யாருடைய பின்னணியாவது இருக்கும்னு நான் சந்தேகிக்கிறேன். இப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் தமிழ்நாட்டுல என்ன அப்படின்றது தெரியும். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட நடந்த உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடக்கூடிய சூழல் ஏற்பட்ட போது இந்த காங்கிரஸ் கட்சி அந்த தேர்தலையே புறக்கணிச்சது. அந்த தேர்தலில் எல்லா கட்சிகளுமே போட்டியிட்டன. காங்கிரஸில் இருந்து விளவங்கோடு தொகுதியிலிருந்து வென்ற விஜயதரணி, இப்பொழுது பாஜக இருக்காங்க இல்லையா, அவங்க விஜயதரணி மட்டும்தான் விளவங்கோடு தொகுதிக்கு போய் உள்ளாட்சி தேர்தலில் ஈடுபட்டு சில வெற்றிகளை பெற்று காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்தை அந்த தொகுதியில மட்டும் நிரூபிச்சாரு. மற்றபடி ஒரு காங்கிரஸ்காரனும் ஒரு இடத்துலையும் போட்டியிடல, அப்படியே இருந்துட்டாங்க. அப்போ ஒரு உள்ளாட்சி தேர்தல் அன்னைக்கு பாஜக வந்துட்டு உள்ளாட்சி தேர்தல் தனியா சந்திச்சு 5.35% ஓட்டு வாங்கினாங்க. இங்க சென்னையில வந்துட்டு ஒரு வார்டுல ஜெயித்தாங்க. கன்னியாகுமரி, திருநெல்வேலி போன்ற இடங்கள்ல பல வார்டுகள்ல ஜெயித்தாங்க. தென்காசியில ஜெயித்தாங்க. அந்த கட்சி 5.35% ஓட்டை வாங்கினாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு அந்த துணிச்சலே இல்லாத ஒரு கட்சியாக தலைமையிலிருந்து மாணிக்கம் தாக்கூர் வரைக்கும் ஒருத்தருக்கும் அன்னைக்கு இந்த இது பண்ணல. தங்களோட கட்சியினுடைய ஒரு பலத்தை நிரூபிக்கணும், நிரூபிச்சு காட்டுவோம் அப்படின்ற ஒரு துணிவு அவங்களுக்கு இல்லை அரசியல் ரீதியா. அதுக்கு பிறகு தொடர்ந்து திமுகவினுடைய கூட்டணியோட நின்று நாடாளுமன்ற தொகுதிகளை பெறுறது, அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 25 தொகுதிகளில் போட்டியிட்டு சற்றப்ப 18 தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறாங்க. 18 தொகுதிகள் சட்டமன்றத்துல, 10 தொகுதிகள் நாடாளுமன்றத்துல புதுச்சேரியோட சேர்த்து திமுக கூட்டணியினுடைய பலத்தோட ஜெயிச்சுட்டு இன்னைக்கு வந்துட்டு ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குன்னா அவரை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு பத்திரிகையாளனா கேட்கிறேன். இந்த 5 ஆண்டு காலத்துல இந்த 21 to 26 வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளில் காங்கிரஸ் கட்சி மேற்கொண்ட மக்கள் என்னன்னா, நடத்திய போராட்டம் என்ன? எதுவுமே கிடையாது. ஆனா தேர்தல் வந்துட்ட உடனே எனக்கு வந்துட்டு ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும், அமைச்சர் பதவி வேணும்னு சொல்றீங்களே, கொஞ்சமாவது பொறுப்பு வேணாவா? ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு கூட்டணியுடைய வெற்றிக்கு உங்களுடைய பங்கீடு என்ன? இப்ப விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, நாங்களாம் ஆதரிக்கிறோம். கூட்டணி கட்சிக்கு வந்துட்டு அரசுல பங்களிக்கணும் அப்படின்ற கருத்தை நான் வந்துட்டு கொள்கை ரீதியா நான் ஏத்துக்கிறேன். ஆனா அதை விடுதலை சிறுத்தைகள் கேட்கும் பொழுது அது அமைப்பு ரீதியாக தமிழ்நாட்டு மக்களினுடைய எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்ததுன்றத பாருங்க. ஒரு ஜனநாயகத்தை காப்போம்ன்ற ஒரு இயக்கத்தை பண்ணி எவ்வளவு பெரிய மாநாடு கூட்டினார் திருமாவளவன். மது ஒழிப்புக்கு எதிராக எவ்வளவு பெரிய மாநாட்டை கூட்டினார் அவரு. இவிஎம்க்கு எதிராக ராகுல் காந்தி வந்துட்டு இவிஎம்க்கு எதிராக, வாக்கு திருட்டுக்கு எதிராக எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் எழுப்பினாரு. ஒரு போராட்டத்தை நடத்தி வந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்ன? அப்புறம் நீங்க வந்துட்டு இங்க தமிழ்நாட்டுல பணம் இருக்குதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னம்னா, தேமுதிகவால ஒண்ணும், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினால ஒண்ணும் தமிழ்நாட்டுல ஒண்ணும் ஆகாதுன்றதெல்லாம் தெரியும். ஆனா அதை காட்டி மக்கள் மத்தியில திமுகவினுடைய செல்வாக்கை வந்துட்டு அழிக்க பாக்குறாரு. அதுதான் இவர் பண்ணக்கூடிய முயற்சி. அது இவர் சொல்றாரு, கூட்டணி ஆட்சி வேண்டுமா, தனித்த கட்சி ஆட்சி வேண்டுமா அப்படின்றத வந்துட்டு மக்கள் தான் தீர்மானிப்பாங்கன்னு சொல்றாரு. எப்படி தீர்மானிப்பாங்க மக்கள்? மக்கள் போக போறாங்க, திமுக கூட்டணி வேட்பாளர் யாருன்னு பார்த்து ஓட்டு போட போறாங்க. அது எப்படி ஒரு கூட்டணி ஆட்சிக்கு இல்லாட்டி தனித்த ஆட்சிக்கு அப்படி சொல்லிட்டு எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? எப்படி அந்த வசதி அங்க இருக்கு? இல்ல.
அப்போ இந்த மாணிக்க தாக்கூர் சொல்றது என்ன அப்படின்னா, மக்கள் நிர்ணயிப்பாங்கன்றது என்னன்னா, அவருடைய கட்சிக்காரனை திமுகவுக்கு எதிராக தூண்டி விடுறாரு. அதாவது கூட்டணியில் நின்று போட்டியிட்டாலும் கூட திமுக போட்டியிடக்கூடிய தொகுதியில எதிர்த்து ஓட்டு போடு, அப்புறம் காலி பண்ணுவோம், காலி பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வழிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுதான் அந்த அர்த்தமுடையதுதான். அது மக்கள் தீர்மானிப்பார்கள் அப்படின்னு சொன்னது. மக்கள் ஒண்ணு யாரும் வந்துட்டு கூட்டணி ஆட்சி அப்படிலாம் வந்துட்டு பேசிக்கிட்டும் இல்ல. அதனால இவருடைய நோக்கம் என்னன்னா, கீழறுப்பு வேலையில ஈடுபடுறதுக்கு காங்கிரஸ் கட்சியினரை தூண்டுறாரு இவரு. நல்ல வேளை காங்கிரஸ் கட்சிக்கு அவ்வளவு பெரிய பலம் கிடையாது. 80ல பண்ண மாதிரி திமுகவுக்கு கீழடி வேலை பண்ணி இந்த முறை செய்ய முடியாது. அப்படி அதே இதை வந்துட்டு திமுக செஞ்சிச்சு அப்படின்னோம்னா, மாணிக்கம் தாக்கூர் இல்ல ஒரு காங்கிரஸ் வேட்பாளரும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவங்களோட இன்னைக்கு நாடே நிக்குது, தமிழ் நாடே நிக்குது. அதனால முதல்ல அவர் புரிஞ்சுக்கிட்டு பேசணும். இவருடைய வார்த்தைகளுடைய அர்த்தம் என்ன அப்படின்றதெல்லாம் வந்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு திமுக காரனுக்கு தெரியும். இன்னைக்கு நேற்று இல்ல, 49ல இருந்து அரசியல் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கட்சி திமுக. அதனால அது ஒரு இயக்கத்தில இருந்து வெளிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி. உங்களாட்டம் திடீர்னு வந்துட்டு அரசியல்ல பூந்து 3 முறை எம்பி ஆயிட்டு காங்கிரஸ் சார்பா தனித்து போட்டிட்டு டெபாசிட் இழந்த நீங்க எல்லாம் திமுகவுக்கு வந்துட்டு அரசியலை கத்துக் கொடுக்கலாம், தமிழ்நாட்டுக்கு அரசியல் கத்துக் கொடுக்கலாம் நினைச்சீங்கன்னா அது வீண். இந்த மாதிரி எதிர்வேலையை நீங்க செய்ய நினைச்சீங்கன்னா, அதை உணர்ந்த திமுகவும் எதிர்வேலையில ஈடுபட்டுச்சுன்னா, அப்புறம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில நீங்க நின்னீங்கன்னா கூட பல தொகுதிகளில் நீங்க தோப்பீங்க. திமுக ஒரு பக்கம் இது கடந்து வந்துட்டா கூட, இப்போ சமீபத்தில் நம்ம மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்திலாம் போயிட்டு தேசிய தலைமை ராகுல் காந்தியை சந்திச்சுட்டு வந்தாங்க. இந்த சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த போஸ்ட் போடுறதுன்றது வந்து ஒருவேளை தேசிய தலைமை இதை வந்து ஆதரிக்கிறாங்களா, இல்லை இதை பற்றி எதுவுமே அவங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு போகல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அது வந்துட்டு அவங்களுடைய தேச தலைமை வந்துட்டு ராகுல் காந்தியோ இல்லாட்டி கேசி வேணுகோபாலோ இல்லாட்டி நேற்று கூட வந்துட்டு தமிழ்நாட்டு தொடர்பாக பட்ஜெட்டில் பேசும்பொழுது மல்லிகார்ஜுன் காரங்க கடுமையாக எதிர்த்து பேசியிருக்கிறார். ஒரு மாநிலத்தினுடைய ஃபைனான்சிங்கை பற்றி என்ன நீங்கள் வந்துட்டு ராஜ்யசபையில் பேசுகிறீங்க, இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமனை எதிர்த்து கேட்டிருக்காரு. எல்லாம் அங்கே சரியாக தான் இருக்கிறாங்க. அங்கே எனக்கு டவுட் வந்துட்டு கேசி வேணுகோபால் இவங்களுக்கு பின்னாடி இருக்கிறாரு அப்படின்னு தோணுது. இங்கே இருக்கிற மற்ற யாரும் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தியோ இல்லை இந்த ஜோதிமணி, இந்த ஒரு மாணிக்கம் தாக்கூர், இவங்கெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் ஒரு நிர்ணய சக்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது. தனிப்பட்ட முறையில் இவங்கெல்லாம் நின்னாங்கன்னா டெபாசிட் தேராது. அதான் சொல்றேனே, ஒரு உள்ளாட்சி தேர்தலில் இறங்கி போட்டியிடுறதுக்கு வந்துட்டு அருகதை இல்லாத ஒரு கட்சி அது எப்படி வந்துட்டு தமிழ்நாட்டுடைய தேர்தல், அதிகாரம், கூட்டணி ஆட்சி இதெல்லாம் பத்தி முடிவெடுக்க முடியும்? திரு ஐயநாதன், இப்போ ஒரு எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இவ்வாறாக திமுகவிற்கு எதிரான நிலைப்பாட்டில் தொடர்ந்து போஸ்ட் போட்டு வந்துட்டு இருக்காரு. பட் தமிழக காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே செயலற்ற ஒரு நிலையை பார்க்க முடியுது. எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, பட் எதுவுமே இதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமையை பார்க்க முடியுது. இல்லையே, அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்க இதுல வந்துட்டு நாங்க திமுகவோட இருக்கோம், அவங்க குழு அமைக்க போறாங்க, நாங்க குழு அமைக்க போறோம், பேச போறோம், இன்னும் தேர்தலே அறிவிக்கல, இதுல அவசரப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ரெண்டாவது 2 தலைமைகள் தான் சேர்ந்து முடிவு எடுத்தோம் அப்படின்ட்டு செல்வ பெருந்தகை தெளிவாகவே சொல்லிட்டாரு. இவருடைய வேலை என்ன அப்படின்னம்னா, பிஜேபியினுடைய விஜயனுடைய நோக்கம் என்னவோ அதே தான் மாணிக்கம் தாக்கூரும் செய்யறாரு. அதாவது என்ன அப்படின்னம்னா, திமுக மேல இருக்கக்கூடிய அந்த புகழ், மக்களிடையே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அதை சீர்குலைக்கும் விதமாக அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். இட்ஸ் அன் எஜெண்டா, அதுதான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இவரால் காங்கிரஸ் ஜெயிக்க வச்சிட முடியுமா? அப்படிதான் துணிச்சு நாங்கள் தனியா போட்டிடுவோம்னு சொல்லுங்களேன், நீங்க பாப்போம். எல்லாம் சொல்ல மாட்டாங்க, சும்மா அந்த பூச்சாண்டி காட்டிக்கிட்டு சீட்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் திமுக கிட்ட இது பண்ணாது. ரெண்டாவது, அப்படி ஒருவேளை இவங்க கொடுக்குற அழுத்தத்துக்கெல்லாம் கட்டுப்பட்டு திமுக தலைமை அதிகமான இடங்களை கொடுத்துருந்தோன்னா அது திமுக தலைமைக்கு தான் வந்துட்டு பெருமை குறைவே ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. நிச்சயமாக தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி திரு ஐயநாதன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.